சிலமா ஒரே நிமிஷம் இருக்கீங்களா? ஒரே நிமிஷம், நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. ஒரே நிமிஷம். வந்துட்டேன்டா. இப்போ கீர்த்தனா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்டா. நீங்க ஒரு மேகசின் ஷாப்ல வந்து லீடு ஒரு ஹிந்து மேகசின் லீடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 20 பேப்பர் ரெடி பண்றீங்கடா. அந்த உங்களோட 20 பேப்பருக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு. ஒரு பேப்பர் நீங்க விக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு பேப்பர் விக்கிறதுக்கு லாபம் வந்து 4 ரூபாய் கண்ணா. சரியா செல்லம்? லாட்ரு ஒரு பேப்பர் வித்தனா 4 ரூபாய். அப்போ 20 பேப்பர்னா என்ன ஆகும்? 4 ரூபாய்னா 80 ரூபாய் வருது. கரெக்டா? இன்னொரு ஒரு சினாரியோ, 20 பேப்பர் பண்றீங்க, ஆனா உங்களுதுல 10 பேப்பர் தான் விக்கிறது. அப்ப எவ்வளவு லாபம்? எப்படி? அதனால 10 பேப்பர் விக்கிறீங்க. ஆனா இந்த கான்செப்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த லாபம் மட்டும் எடுத்துக்க கூடாது. வித்து போகாம இருக்கிற 10 பேப்பரோட காஸ்டையும் அந்த லாபத்துல நெட் ஆஃப் பண்றது தான் நெட் ப்ராஃபிட் தான் உங்களோட லாபம்ன்றத கான்செப்ட் டிசிஷன் மேக்கிங்ல கான்செப்ட்ல சொல்றாங்க. புரியுதாடா? இன்னொரு ஒரு சினாரியோ சொல்றேன். அதாவது அது நஷ்டம்னு சொல்ல முடியாது. அதாவது இல்ல இல்ல, அது நஷ்டம் தான் ஆக்சுவலா. இல்லையா? 10 பேப்பர். இன்னொரு சினாரியோ சொல்றேன். 20 பேப்பர் நீங்க இது பண்றீங்கடா. சப்ளை பண்றீங்க. இந்த சப்ளைல 20 பேப்பர் இருக்கு. மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு 30க்கான டிமாண்ட் இருக்கு. 30 பேப்பருக்கான டிமாண்ட் இருக்கு. ஒரு பேப்பர் 4 ரூபாய் லாபம். இப்ப ப்ராஃபிட் எவ்வளவு உங்களுக்கு? எப்படி? 20 into 4 8. இங்க ஒன் மோர் கான்செப்ட் இன்க்ளூட் பண்றாங்க. என்னன்னா, நீங்க அந்த 10 பேப்பருக்கான லாபத்தை இழக்கிறீங்கல்ல, அதையும் உங்களோட அவுட்கம் தட் இஸ் ப்ராஃபிட் அனாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? ஓகே. இப்போ இந்த சம்மு TT News Agent stocks a weekly health magazine. The owner buys some magazines for rupees 30 paise each and sells them at the retail price of 50 paise each. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோடா? 20 பைசா. கரெக்டா? 50 minus 30 20 பைசா. அந்த எண்ட் ஆஃப் த வீக்ல அன்சோல்டு மேகசின்ஸ்க்கு வேல்யூ கிடையாதுல்ல. நியூஸ் பேப்பர் இன்னைக்கு மார்னிங் ஹாட் டீ மாதிரி இல்ல, நாளைக்குன்னா அது இது கிடையாது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க கண்ணா. வீக்லி டிமாண்ட் 20னா ப்ராபபிலிட்டி 0.20, வீக்லி டிமாண்ட் 30னா ப்ராபபிலிட்டி வந்து 0.55, வீக்லி டிமாண்ட் 40னா ப்ராபபிலிட்டி 0.25, ஸோ டோட்டலா 1ன்னு சொல்றாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த ஃபாலோயிங். வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டிமாண்ட்? ஒன்று. இன்னொன்று, இஃப் த ஓனர் இஸ் டு ஆர்டர் அ ஃபிக்ஸட் குவான்டிட்டி ஆஃப் மேகசின்ஸ் பர் வீக், ஹவு மெனி ஷுட் தட் பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாம்டா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். இங்க வந்து 20 30 40 போட்டிருக்கேன். இந்த பக்கம் 20 30 40 போட்டிருக்கேன். சரியா? இவங்க என்ன சொல்றாங்க? வீக்லி டிமாண்ட் 20 இருந்ததுன்னா 20%, வீக்லி டிமாண்ட் 30 இருந்ததுன்னா வந்து 30 55%, வீக்லி டிமாண்ட் 40 இருந்ததுன்னா 25% அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? ஸோ இப்போ கால்குலேஷன் பார்க்கலாமா? காஸ்ட் ஆஃப் ஒன் மேகசின் வந்து 30. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 மேகசின்ஸ் வந்து 9 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் மேகசின் 50 பைசா. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 மேகசின்ஸ் வந்து 10 ரூபா. அப்போ ஓவராலாக ப்ராஃபிட் எவ்வளோ? 10 மைனஸ் 9 1 ரூபா. இல்லை இல்லை, இது ஒரு ஒர்க்கிங் மாதிரி போட்டிருக்கேன். இது நீங்க இது எங்க கனெக்ட் ஆகுறதுன்னு நான் சொல்றேன். இப்போ இங்க 20யும் எடுத்து 20யும் எடுத்துறா. ஓகே, அப்போ வந்து எனக்கு எவ்வளோ லாபம்?
20 இன்டூ 20.24 ருபீஸ். இது புரியுதா? 20 மேகசின் இருக்கு. 20 மேகசினும் மேனுஃபேக்சர் பண்றேன். சாரி, இப்ப 20 மேகசின் பிரிண்ட் பண்றேன். 20 மேகசினும் மார்க்கெட்ல போயிடுறது. கரெக்டா? அப்ப 4 ரூபாய். கரெக்டா? இங்க பாருங்க செல்லம், 30 மேகசின் இருக்குடா. 20 மேகசின் தான் போயிருக்கு. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு லாபம்? செல்லம், 30 மேகசின் இருக்கு. 20 மேகசின் தான் போயிருக்கு. அப்ப நம்மளோட ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? எப்படி 10டா? ம். வித்திருக்கோம். அப்ப 20 இன்டூ இன்டூ 0.2 எவ்வளவு வருது? 4. ஆனா 10 விக்கலையே. அப்ப என்ன பண்ணணும்? 10 இன்டூ 0.3. கரெக்டா? 1 ரூபாய். 0.3 வித்த விலை தானே. இந்த காஸ்ட் பிரைஸ் தானே எடுத்துக்கணும். மிச்ச 10க்கு விக்கவே இல்லையே. அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ் எனக்கு நஷ்டம் தானே. அப்ப அதை நாங்க ப்ராஃபிட்டோட அந்த நஷ்டத்தை நெட் ஆஃப் பண்ணும்போது 1 ரூபாய் தான் என்னோட நெட் லாபம். புரியுதா? நந்தனா, புரியுதா கீர்த்தனா? இப்ப பாருங்க செல்லம், இதுக்கு 40 இருக்குடா. ஓகே, 40. இப்ப யார் நந்தனா ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க, இதுக்கு எப்படி, எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லுங்க. இதுக்கு எப்படி வரும் சொல்லுங்க. 40 பேப்பர் வச்சிருக்கேன். 20 தான் வெளில போயிருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 20 இன்டூ 0.2. எப்படி 0.3? 20 வித்திருக்காங்கன்னா லாபம் எவ்வளோ? 0.2 தானே. 0.50 மைனஸ் 0.3. 0.2ன்றது வித்ததுக்கு தானடா லாபம் பார்க்கலாம்ல. 20 வித்து இருக்குல்லடா. அதனால 20 இன்டூ லாபம் பர் யூனிட். கரெக்டா? மைனஸ் எவ்வளவு விக்கல? 20 விக்கல. அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் லாஸா? ஆ, அதான். -2. புரியுதாடா? இங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு. இன்சர்ட் கமாண்ட்ஸ்ல பாத்துக்கோங்க. கீர்த்தனா, இது சொல்லுடா கீர்த்தனா. இங்க 4 எப்படி வந்ததுன்னு சொல்லு. 20 இன்டூ கரெக்ட். 20 தானே வித்திருக்கோம். 0.2 செல்லம். லாபம் 20க்குல்ல. அது அடுத்ததுடா. கடைசியா நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதை எடுத்துப்போம். இந்த 0.2ன்றது, இப்ப நீங்க இந்த 0.2ன்றது எது தெரியுமா? 50 பைசா வித்த விலை, 30 பைசா காஸ்ட் பிரைஸ். அப்ப 20 பைசா தான் வந்து உங்களோட ப்ராஃபிட். அந்த மாதிரி. சாரிடா. 20 இன்டூ 0.3. ஆ, ஆ, இருடா செல்லம்மா, அதான் பாக்குறேன்டா, ஒரு நிமிஷம்.
ஏய் இல்லடா அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணலடா சாரி. இதுக்கு மட்டும்தான் சப்ளை ஜாஸ்தியா இருந்து டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அது எங்கேயோ ஒரு அந்த கான்செப்ட் அப்ளை ஆகுமே. சரி ஓகே. இப்போதைக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா, இந்த 4 வந்தது புரிஞ்சுதாடா? வெறும்னா எது வித்திருக்கோ அதுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க கண்ணா. சரியா? கீர்த்தனா நந்தனா. இது இது பாருங்கண்ணா. இதுவும் வித்ததுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. 30 இன்டூ 0.2. சரியா? இது பாருங்க செல்லம். இது என்னன்னா 40 இருந்திருக்கு. 30 இன்டூ 0.2 மைனஸ் 10 இன்டூ 0.3. ஓகேவா? புரியுதா? இல்ல இது கேக்குறீங்களா? இதுக்கு சொல்றீங்களா? இதுவா? 30 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 30 வித்துடுத்து செல்லம். அப்ப 30 இன்டூ 0.2 அவ்வளவுதான். எதுவுமே மிச்சம் இல்ல. இங்க 40 30க்கு 30 வித்துருத்து 10 விக்கலாம். அதோட காஸ்ட் வந்து லாஸ். அதனால நெட் வந்து 3 ருபீஸ். புரியுதா? ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுலயோ இதை நான் இன்கார்பரேட் பண்ணி எஃப்எம்லயோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, நான் அப்படின்னா என்னன்னா அந்த டிமாண்டை நான் இழக்கிறேன்ற மாதிரி அதுக்கும் ஒரு மாதிரி ஒரு வேல்யூவேஷன் பண்ணுவோம். பட் ஆனா இங்க பண்ணல அவங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்னன்னா எங்க உங்களுக்கு சப்ளை ஜாஸ்தியா இருக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுக்கு மட்டும் அந்த ரிமைனிங் இதுக்கு வந்து நீங்க காஸ்ட் லாஸ் மட்டும் காமிங்க. வைசே வசாக்கு காமிக்க வேண்டாம். பட் ஆனா அந்த கான்செப்ட் இருக்கு. நான் அதை வெரிஃபை பண்றேன். பட் இங்க புரிஞ்சுதாடா? இப்ப 2040க்கு சொல்லுங்க கீர்த்தனா எப்படி வரும்ட்டு. அவ்வளவுதான். சூப்பர். இதுக்குடா? இதுக்கு? ம். இதுக்கு செல்லாம் 40 இன்ட்டு 0.2. அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா. ஓகே. ஸோ 4 5 3.55. ம். ஆ இப்ப வந்து இப்போ இங்க பாருங்க செல்லம்மா. Buying 30 and selling only 20 gives a profit of rupees 1. இப்போ இந்த 4 into 0.2 சரியா? பிளஸ் 4 into 0.55 plus 4 into 0.25. அது போனோம்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இது இதுல எது ஹையஸ்ட் 5 தானே? அதான் ஆன்சர். கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ்பிளேஷன்.
The strategy which gives the highest payoff is to stock 30 magazines each week. அதான்டா இந்த 5 கிரேட்டரா இருக்குல்ல அதுதான் 30 magazines. புரியுதா? கடைசியா கன்க்ளூஷன் இந்த எழுதணும் சொல்லலாம். ஓகேவாடா? இதான் கன்க்ளூஷன். புரியுதா? புரியுதா கண்ணா? கீர்த்தனா நந்தனா கடைசியா அந்த கன்க்ளூஷன் எழுதணும் கண்ணா. இதுதான் வந்து இந்த பாயிண்ட் இதோடது 5 கிரேட்டரா இருக்கிறதுனால ஸ்டாக்கிங் 30 magazines each week will give the highest payoff. அவ்வளவுதான். illustration 14 homework marginal costing ஓட அதே கான்செப்ட் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்கடா. ஓகேவா? ரொம்ப ஈஸி சம்ரா இது. ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நீங்க இது வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்லேருந்து பர் யூனிட் கொடுத்துருக்காங்க, பேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க டவுட்னா சொல்லுங்க. ஒர்க்கிங் உங்க போட்டிருக்கேன். 15th நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன். அதுதான்டா 13th strategy which gives highest expected payoff is to stock 30 magazines. ஏன்னா 5 தானே கிரேட்டரா இருக்கு. 30 magazines each week. இது முடிச்சிட்டீங்கன்னா இந்த ரெண்டு சம் மோர் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் கண்ணா. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ஃபைல் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். போடுங்க எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணுங்க.